எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்வலி. இந்த பல்வலி வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் தாங்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு வலி வலிக்கும். அதுவும் நைட் டைமில் தான் அதிகமாக பல்லு வலி வரும். அதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நான் இந்த வலியை எப்படி போக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம புதினா இலை இருக்குது இல்லைங்களா, அதை காய வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட உப்பு கலந்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுட்டு டெய்லி காலையில் நல்லா எந்த பேஸ்ட் வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு நல்லா அந்த பற்களை எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா அந்த பல்வலி குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னா ஐஸ் க்யூப் இருக்குது இல்லைங்களா, அந்த ஐஸ் க்யூப்பை ஒரு துணியிலையோ ஒரு கர்ச்சீஃப்லையோ போட்டு அந்த பல் வலிக்கிற இடத்துல அப்படியே வெளிப்புறமாக ஒத்தடம் கொடுங்க. அடுத்தது ஹாட் வாட்டரில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வாயை நல்லா குப்பிளிச்சு அந்த சலைவாவை வெளியில் துப்புங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிராம்பு. இந்த கிராம்பு வாயில் வச்ச உடனே நமக்கு உள்ளே போய் அந்த கிராம்பு மாட்டிக்கும். அதுக்கு பதிலாக நமக்கு கடையிலேயே கிராம்பு எண்ணெய் அப்படின்னு விற்கிது. இந்த கிராம்பு எண்ணெயை ஒரு சின்ன காட்டனில் டிப் பண்ணி பல்லு வலிக்கிற இடத்துல அப்படியே கொஞ்சமாக வச்சிங்க அப்படின்னா அந்த பல்வலி அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பூண்டை அந்த பல்வலி இருக்கிற இடத்துல வச்சு நல்லா கடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து கெட்ட உமிழ்நீர்லாம் வரும். அதை அப்படியே துப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பல்வலி சரியாயிரும். அதே போல் தான் இஞ்சியும் அப்படியே கடித்து வச்சு அந்த பல்வலி இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே கடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து நிறைய தேவையில்லாத உமிழ்நீர்லாம் வரும். அந்த உமிழ்நீரை அப்படியே துப்பிக்கிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு பல்வலி சரியாயிடும். அடுத்தது இஞ்சியை நல்லா 1-2 தட்டிக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு காட்டனுக்குள்ளார வச்சு அதை பல்வலி இருக்கிற இடத்துல அப்படியே ஒத்தடம் கொடுத்து எடுக்கணும். அதாவது பல்லுக்குள்ளார அப்படியே அந்த சாறு இறங்குற மாதிரி வச்சு எடுத்திங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரைக்கீரையோட வேர் இருக்குது இல்லைங்களா, அரைக்கீரை வேர், நிலவேம்பு ப்ளஸ் குச்சாக ஒரு மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, அந்த மஞ்சள் ப்ளஸ் துளசி, இதை ஒரு தேவையான அளவு ஒரு டம்ளர் தண்ணிக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நல்லா வாயை நல்லா கொப்பளிச்சு இந்த தண்ணியால் நல்லா வாயை கொப்பளிச்சு நீங்கள் துப்புங்க. இதோட உப்பும் சேர்ந்து கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் இலை இருக்குது இல்லைங்களா, அந்த சீத்தாப்பழ இலையை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பல்லு விளக்குனதுக்கு அப்புறமா சீத்தா இலை பொடி ப்ளஸ் உப்பு ப்ளஸ் கற்பூரம் இதை 3ஐயும் நல்லா அரைச்சி ஒரு டப்பாவில் வச்சுட்டு நீங்கள் பல்லு பேஸ்ட் போட்டு பல்லு விளக்குனதுக்கு அப்புறமா இந்த பொடியும் போட்டு நல்லா பல்லு விளக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்வலியே வராது. ஓகேங்க, இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.